ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் 8 நாட்களுக்கான தினப்பலன் கன்னி லக்னத்திற்கு சொல்லப்படுகிறது. பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 22 வரை உள்ள 8 நாட்களில் முதல் நாளான பிப்ரவரி 15 சனிக்கிழமை நம்மளுடைய லக்னத்தில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். இன்றைக்கி பலன்களை நடத்தக்கூடிய அதிகாரியாக சூரியன் இருக்கிறாரு. சூரியன் கும்பத்தில் இருக்கார், செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் நமக்கு மிதுனத்தில் இருக்கார். அதே போல் கேதுவனுடைய உபநட்சத்திரத்தில் சூரியன் செயல்படுறார். அதனால் இன்றைக்கி தொழில் பலம் மிக்க நல்ல நாளாக இருக்கும். வேலை, பணவரவு, அதில் அங்கீகாரம், ஒரு ஈடுபாடு, அதெல்லாம் திருப்தியாக செய்கிற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் நம்ம செய்கிறது தகவல் தொடர்பு லைனில் இருந்தால் கூட அது நன்மைகளை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம். கன்னி லக்னத்தில் இருக்கிற அஸ்த நட்சத்திரம் என்ன அப்படின்னா, ஒரு சூரியனே பிறந்த நட்சத்திரம். கை வடிவம் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. நமக்கு லாபாதிபதி சாரம்னு அர்த்தம். அப்போ சூரியன் அந்த சந்திரனாக செயல்படும்போது நமக்கு எண்ணங்கள் எதையாவது எதிர்பார்க்குற விஷயம், உறவுகள் சார்ந்த மகிழ்ச்சி, குழந்தைகள் சார்ந்த மகிழ்ச்சி, குலதெய்வம், கோயில் வழிபாடு, முன்னோர்கள், மரியாதை, இது சுபகாரியங்கள், இதுக்கெல்லாம் சார்ந்த மகிழ்ச்சியை கொடுக்குற நட்சத்திரமாக இன்றைக்கி இருக்குது. நல்லபடியாக அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா 9ஆம் வீட்டில் இருக்கிற குரு கூட நமக்கு ரோகிணின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் சந்திரனாத்தான் செயல்படுறார். அதனால் கணவன் மனைவி உறவு பலப்படுறது, குழந்தைகள் நலம், இது எல்லாத்துலேயுமே சிறப்பை கொடுக்கும். இன்றைக்கி பொழுது நன்றாக ஒரு மகிழ்ச்சியாக போகக்கூடிய நல்ல நாள். பிப்ரவரி 17 திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியில் இருக்குது, 2 பாதம் துலா ராசியில் இருக்குது. மாலை 6 மணி 1 நிமிடம் வரைக்கும் கன்னிராசியில் சந்திரன், அதுக்கப்புறம் துலா ராசியில் சந்திரன் செவ்வாயாக செயல்படுகிறது. இப்போ செவ்வாய் நமக்கு 10ஆம் இடத்துல வக்ரகதியில் இருந்தாலும் அவர் குருவினுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால வேலைக்கு சிறப்பாக இருக்கும், அங்கீகாரத்துக்கு சிறப்பாக இருக்கும், தொழில் பலம் நன்றாக இருக்கும். அனைத்து விதமான தொழில்கள், உணவு, உடை, மருந்து, கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங்கு, அனைத்து விதமான தொழில் சார்ந்தும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். வளர்ச்சிகள் உள்ள நல்ல நாள். செவ்வாய் என்னதான் நம்மளுக்கு அஷ்டமாதிபதியானாலும் கூட அவர் குருவை போல செயல்படுறார். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற பாக்கிய குருவாகவே செவ்வாய் மாறி செயல்படுறதுனாலையும் நமக்கு நல்ல அமைப்பை தரும். பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணி 34 நிமிடத்திற்கு சுவாதி நட்சத்திரம். துலா ராசியில் இருக்கிற ராகுவாக சந்திரன் செயல்படுகிறார். இப்போ ராகு நமக்கு 7ஆம் வீட்டில் இருந்தாலும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால 6ஆம் வீட்டு பலனை தான் தர்றார். ஆனால் ராகு கூட சுக்கிரன் ஜாயின் ஆகிட்டுருக்கார், சேர்ந்துருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்தில். அப்போ விளைவாக நமக்கு சில பலன்கள் ராகுவும் சுக்கிரனும் தர்றாங்கன்னு எடுத்துக்கணும். பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிஃபிகேஷன் சம்மந்தப்பட்டது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, காவல் துறையில் வேலை பார்க்குறது, இராணுவத்தில் வேலை பார்க்குறது, வெளிநாட்டு சார்ந்த வேலை பார்க்குறது, மற்றும் ஆன்மீக சம்மந்தப்பட்டது, பேராசிரியர் தொழில் பார்க்குறது, இன்ஸ்டியூஷன் நடத்துகிறது, இது எல்லாத்துலேயுமே இந்த ராகு சுக்கிரன் சனி போல் செயல்படுறதுனால நமக்கு தொடர்புகள்னால நமக்கு நன்மைகள் ஏற்படும். ஏன்னா நமக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிற சனியை போல் இந்த 2 கிரகமும் நமக்கு நன்மை கொடுக்குதுன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த 6ஆம் இடம்ங்கிறது எப்படின்னா உறவுகளுக்கு அவ்வளோ நல்லதில்லை, ஆனால் வேலைக்கு நல்லது, தொழிலுக்கு நல்லது, பண வரவுக்கு நல்லது. ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த்லையும் பார்த்துக்கணும். ஹெல்த்து சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பார்த்துக்கணும். நல்ல நாளாக இருக்கிறது. பிப்ரவரி 19 புதன்கிழமை காலையில் 10 மணி 39 நிமிஷத்திற்கு சுவாதி முடிஞ்சு விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. 2ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் குருவை போல செயல்படுகிறார். 9ஆம் வீட்டில் இருக்கிற குரு சந்திரனை போல செயல்படுகிறார். மற்றும் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் அந்த குரு இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு வேலை சார்ந்த நன்மைகள் நடக்கும். மேலதிகாரியை போய் பார்ப்போம், அவர்னால சில நன்மைகள் கிடைக்கும்.
அதே போல் நம்ம ஒரு படிப்பு படிக்கிறோம், மேல்கல்வி படிக்கிறோம், உயர்கல்வி படிக்கிறோம், அது சார்ந்த ஈடுபாடுகள் நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நமக்கு அதில் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதில் எல்லாம் ஜெயிச்சு வர்றது, இந்த மாதிரி சில நன்மைகள் இருக்கும். குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோவில் வழிபாடு மற்றும் தந்தை பெற்றோர்கள் சம்மந்தப்பட்டதுலேயும் குழந்தைகள் வர்க்கம் சம்மந்தப்பட்டதுலேயும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். பிப்ரவரி 20ஆம் தேதி வியாழக்கிழமை, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் காலையில் 6:48க்கு சந்திரன் விருச்சிக ராசிக்கு போயிடுறார். நமக்கு 3ஆம் இடம், அப்பவும் குரு போல் செயல்படுகிறார். அதுலேயும் நமக்கு நன்மைகள் தான் நடக்கும், நல்லது தான் நடக்கும். வேலைக்கு சிறப்பாக இருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு விலகிடும். பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை, அனுஷ நட்சத்திரம் மதியம் 3:53 வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். சனி நமக்கு 6ஆம் வீட்டில் குருவை போல் செயல்படுகிறாரு, புதனை போல் செயல்படுகிறாரு. அதனால் இன்றைக்கி நல்ல நிகழ்வுகள் நடக்கும். 6ஆம் இடம் பலமாக இருக்குது. அது 9 காட்டி மறுபடியும் 6 காட்டுது. 6ஆம் பாவம் 9 காட்டுது. அப்படின்னா என்ன, வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். டிபார்ட்மெண்ட்டை மாற்றி பார்க்குறது, இந்த மாதிரி. அதே நேரம் பூர்வீக சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம் பெற்றோர் சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன தடைகள் உண்டாகும். அதனால் இன்றைக்கி வெளியே போகிறது, பிரயாணம் பண்ணுறது, அடுத்தவங்களை பார்க்குறது, சந்திக்கிறது, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அவாய்டு பண்ணிக்கோங்க. ரொட்டீன் வேலை செய்யுங்க. இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்றைக்கி இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவும் சுக்கிரனும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண், உறவுகள் சார்ந்த மனக்குழப்பங்களை கொடுப்பாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் ஒரு பழக்க வழக்கத்துக்காக நம்பி பேசி பழகிட்டு அப்புறம் அதில் சங்கடம் வர்றதுங்கிறதையெல்லாம் இன்றைக்கி இந்த ராகுவும் சுக்கிரனும் செய்வாங்க. ராகு சுக்கிரன் தனிப்பதிவு போட்டிருக்கேன். சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதில் விரிவாக சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி கேட்டை நட்சத்திரம் மதியம் 3:53 புதனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. அப்போ புதனும் நமக்கு கும்பத்தில் தான் இருக்கிறார். அவர் ராகுவை போல் செயல்படுகிறார். அதனால் இன்றைக்கும் நமக்கு ஒர்க்கு நல்லாயிருக்கும். ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். டெவலப்மெண்ட்ஸு சிறப்பாக இருக்கும். மறுநாள் பிப்ரவரி 22, அதாவது சனிக்கிழமை கடைசி நாள் கேட்டை நட்சத்திரம். இப்போ இந்த கேட்டைங்கிறதும் புதனுடைய நட்சத்திரம் தான். ஸோ அதனால் முதல் நாள் சொன்ன மாதிரியே வெள்ளிக்கிழமை மதியத்திலிருந்து இந்த சனிக்கிழமை மதியம் வரைக்கும் இந்த புதன் தான் நமக்கு செயல்படுறாரு. புதன் நமக்கு லக்னாதிபதி, 10ஆம் அதிபதி. ஆனால் இந்த சனிக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, புதன் பூரட்டாதிக்கு போயிடுறார். சதயத்திலிருந்து காலையில் 9:40 அவர் குருவை போல் செயல்பட ஆரம்பிச்சிடுறார். அப்போ இன்றைக்கி கொஞ்சம் மாற்றம் இருக்கும். வேலையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேலையும் ஃப்ரீயாக இருக்கும். கம்யூனிகேஷனில் இருக்கவங்க, ஒப்பந்தம் இது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதாவது அந்த வேலைகள் சிறப்பாக செயல்படும். திட்டமிட்டபடி காரியங்கள் நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.